வைக்கிங்ஸ் அப்படின்னாலே நமக்கு எல்லாம் ஞாபகம் வருது சண்டை, ரத்தம், கொள்ளையடிக்கிறது தான். ஆனா வைக்கிங்ஸ்க்கு பெரிய வரலாறு இருக்கு. ஐரோப்பாவுடைய அரசியல் மற்றும் கலாச்சாரம்ல வைக்கிங்ஸுடைய பங்களிப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. இன்றளவும் வைக்கிங்ஸ் பத்தின டாக்குமெண்ட்ரிஸ், டிவி சீரிஸ் வந்துட்டே தான் இருக்கு. அப்படி இந்த வைக்கிங்ஸ் என்ன பண்ணாங்க? இவங்க எங்க இருந்து வந்தாங்க? அப்படின்ற முழு வரலாறு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஐரோப்பால இருக்க ஸ்வீடன், டென்மார்க், நார்வேவ ஸ்காண்டினேவியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்காண்டினேவியாவை பூர்வீகமா கொண்டவங்க தான் வைக்கிங்ஸ். ஆரம்ப காலத்துல விவசாயம் பண்ணிட்டு இருந்தவங்க சில நெருக்கடிகள், ஜனத்தொகை காரணமா கடல்ல பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கடல் வணிகத்திலையும் ஈடுபடுறாங்க. இப்படி கடல் வணிகத்துல ஈடுபட்டவங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கடல் வழி கொள்ளையர்களாகவும் மாறினாங்க. கடல் வழியில பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க கண்ணுல சின்ன தீவோ, இல்ல சின்ன நாடோ மாட்டுச்சு அப்படின்னா, என்ன ஏதுன்னே யோசிக்காம அந்த இடத்த சூறையாடிடுவாங்க. இப்படி கொள்ளையடிச்ச பொருட்கள திரும்பவும் ஊருக்கு கொண்டு வந்து தங்களோட மக்களுக்கு அத பிரிச்சும் தருவாங்க. இதுதான் காலப்போக்குல வைக்கிங்ஸோடைய தொழிலாவே மாறுது. வைக்கிங்ஸோடைய முதல் வேட்டை கிபி 787ஆம் ஆண்டு நடக்குது. இதுல இருந்து இதையே தொழிலா மாத்துறாங்க வைக்கிங்ஸ். பிரிட்டன் அப்போ ஒரு செல்வ செழிப்பான நாடா இருந்துச்சு. இது வைக்கிங்ஸோட கவனத்தை அதிகமாவே ஈர்த்துச்சு. பிரிட்டன்ல இருக்க கிறிஸ்துவ மடங்களை தான் வைக்கிங்ஸ் பெரும்பாலும் அடிச்சாங்க. அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னா, கிறிஸ்துவ மடங்கள்ல தான் பொன், பொருள், தங்க ஆபரணங்கள் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம வைக்கிங்ஸோடைய பலத்துக்கு அங்க சரிக்கு சமமா சண்டை போட யாருமே இருக்க மாட்டாங்க. இத புரிஞ்சுகிட்ட வைக்கிங்ஸ் திரும்ப திரும்ப கிறிஸ்துவ மடங்களையே தாக்குனாங்க. இப்படி கொள்ளை மட்டுமே அடிச்சிட்டு இருந்த வைக்கிங்ஸ் கிபி 865ஆம் ஆண்டு ஒரு படி மேல போய் நிலங்களை ஆட்சி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க ஆசைப்பட்டபடியே கிபி 866ஆம் ஆண்டு முதல் முறையா பிரிட்டன்ல காலனி அமைச்சு குடியேற ஆரம்பிச்சாங்க வைக்கிங்ஸ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நார்த்தம்பிரியா, ஈஸ்ட் ஏஞ்சலா மற்றும் மெர்சியா போன்ற ராஜ்யங்களையும் தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க வைக்கிங்ஸ். கிபி 878ஆம் ஆண்டுக்குள்ள இங்கிலாந்துடைய பல ராஜ்யங்கள் வைக்கிங்ஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு. வெசெக்ஸ் அப்படின்ற ராஜ்யம் மட்டும் வைக்கிங்ஸ்க்கு சிம்ம சொப்பனமா அமைஞ்சுது. வெசெக்ஸ ஆட்சி பண்ணிட்டு வந்த ஆல்ஃபிரட் த கிரேட் வைக்கிங்ஸுடைய முயற்சிகளை தவிடுபடி ஆக்குனார். பேட்டில் ஆஃப் எடிங்டன்ல வைக்கிங்ஸ தோற்கவும் அடிச்சாரு. ஆனா அவரால முழுமையா வைக்கிங்ஸ பிரிட்டனை விட்டு நீக்க முடியல. இப்படி கொடி கட்டி பறந்துட்டு இருந்த வைக்கிங்ஸ் காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா காணாம போக ஆரம்பிச்சாங்க. ஐரோப்பால பலம் வாய்ந்த ராஜ்யங்கள் உருவாக ஆரம்பிக்குது. கிறிஸ்துவ மதம் ஸ்காண்டினேவியா முழுசும் பரவி வைக்கிங்ஸுடைய வாழ்க்கை முறைய முற்றிலுமா மாத்த ஆரம்பிக்குது. பொருளாதார வளர்ச்சி, நாகரிகம் வளர்ச்சி அப்படின்னு எல்லாம் வளர வளர காலப்போக்குல வைக்கிங்ஸ் அவங்களுடைய கொள்ளையடிக்கிற தொழிலை கைவிட்டாங்க. கடைசியா 1066ஆம் ஆண்டு பேட்டில் ஆஃப் ஸ்டாம்ஃபோர்டோட வைக்கிங்ஸுடைய காலம் முடிவுக்கு வந்ததா சொல்றாங்க. ராக்னார் லாத்ப்ரோக், லெய்ஃப் எரிக்சன், ராக்னாரோட பையனான ஐவார் த போன்லெஸ், ரோலோ போன்றவங்கலாம் வைக்கிங்ஸ்லயே ரொம்பவும் பிரசித்தி பெற்றவங்க. ராக்னார் லாத்ப்ரோக்க நம்ம வைக்கிங் சீரீஸ்ல பார்க்கலாம். ராக்னார் பத்தி காவியங்கள்லாம் எழுதியிருக்காங்க. 9வது நூற்றாண்டுல வாழ்ந்த ராக்னார் லாத்ப்ரோக் வெறும் 2 படகை வச்சு இங்கிலாந்தை பிடிக்க முயற்சி பண்ணதாகவும் சொல்றாங்க. இவனோட பையனான ஐவார் த போன்லெஸ்ஸும் சாதாரண ஆள் இல்ல. ராக்னார்க்கு இணையான மாவீரன் தான் ஐவர். இவங்கள பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹிஸ்டரியோடைய வைக்கிங் சீரிஸ் பாருங்க. அதுல வைக்கிங்ஸோடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமே தெளிவா இருக்கும். வைக்கிங்ஸோடைய கலாச்சாரம் நார்ஸ் மித்தாலஜியை தழுவி உருவானதா சொல்றாங்க. நார்ஸ் கடவுள்களான ஓடின், தார், ஃப்ரெயா போன்றவங்கள வைக்கிங்ஸ் வழிபட்டாங்க. போர்ல மரணம் அடைஞ்ச வீரர்கள் வலாலா அப்படின்ற சொர்க்கத்தை அடையிறதாவும் நம்பினாங்க வைக்கிங்ஸ். வைக்கிங்ஸ் இறந்தவங்களோட உடலை படகுகள்ல அடக்கம் பண்ற பழக்கத்தை பின்பற்றினாங்க. தைரியமிக்க வீரர்கள், முக்கிய பதவிகள்ல இருந்த ஆண், பெண் எல்லாரையும் படகுகள்ல அடக்கம் பண்ணி அனுப்பி வச்சாங்க வைக்கிங்ஸ். வைக்கிங்ஸ் எல்லாருமே சண்டை போடுறவங்க, கொள்ளையடிக்கிறவங்க கிடையாது. பெரும்பாலான வைக்கிங்ஸ் வியாபாரம் மற்றும் விவசாயம் பண்ணிட்டு தங்களோட வாழ்க்கைய அமைதியாகவும் வாழ்ந்திருக்காங்க. இதுதான் கைஸ் வைக்கிங்ஸோடைய வரலாறு. இதை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.